நான் சீரியஸா வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல நிசானுக்கு இப்படி ஒரு ஹேட்டர் கம்யூனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிசான் எக்ஸ்டேர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது நிசான்லாம் ஒரு டைம் நம்ம மார்க்கெட்டே வந்து கலக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா. நிசான் சன்னி, நிசான் மைக்ரா, அவங்களோட எவாலியா, நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்காக உருவாக்கப்பட்ட கார்கள்லாம் வச்சு சூப்பரா கலக்கிட்டு இருந்தாங்க. சோ அந்த பிக்ஸோட கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து லீட் பண்ண போறாங்க, ஒரு கார் வச்சே மேய்க்க முடியல, எப்படி இத்தனை கார் கொண்டு வந்து மார்க்கெட்ல லீட் பண்ண போறாங்க, ஏதோ ஒரு எஸ்யூ லான்ச் பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிசானை போட்டு வாட்டி எடுத்துட்டாங்க. எக்ஸ்டேன் சொல்லிட்டு ஒரு எஸ்யூவி ஸ்டெப் ஃபார்வர்டா வந்து இந்தியன் மார்க்கெட் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா எக்ஸ்டேன் பாத்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட் காம்படிட்டரா இருக்கு. நம்ம என்ன வந்து நிசான் கம்பெனி அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கலாம், பட் கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல ஒரு 2-3 மாசம் கழிச்சு பாருங்களேன், கண்டிப்பா அது டஃபஸ்ட் காம்படிட்டரா இருக்கும். இவங்க யூஸ் பண்ணிருக்க இன்ஜின் பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல். இந்த கார் வந்து 160 bhp 300 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. CMF CD அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பில்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கார்ல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதுதான் வந்து கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் சொல்லிருந்தாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின், இன்னொன்னு ஃப்ரண்ட் வீல் டிரைவ். சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கவே இல்ல சுத்தமா. அதோட ஏஸ்தெடிக் டிசைன் செக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர டிஃபரெண்டா இருக்கு. நிசானுக்கு இப்படி ஒரு ஹேட்டடா சொல்லி சத்தியமா எதிர்பார்க்கல.